கூட்டம் கூட்டமாக தற்பொழுது பன்னீர்செல்வம் பக்கம் வரக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் தலையில் துண்டு போடும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி நிலைமை கடைசியாக மாறிவிட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 3 மாதங்களை இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் தான் கைப்பற்றுவோம், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிடுவோம், அதில் யாரும் போட்டியிடாதவாறு நாங்கள் செய்துவிடுவோம் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று வெளியிட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை முதலேயே அதிமுகவில் இருக்கின்ற 14 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் பாஜகவில் இணைந்ததோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட சில நிர்வாகிகளும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து வருகிறார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது திகைத்து போயிருக்கிறார். உடனடியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுமாறு முன்னாள் அமைச்சர்களுக்கும் தற்பொழுது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் இது எந்த விதத்தில் பயனளிக்கும் என்று தெரியவில்லை. மாறாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் குறிப்பிட்ட இடங்களில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைய முடியும். இதில் தோல்வியடைந்து விட்டால் புதிதாக வரக்கூடிய கட்சிகள் அந்த இடத்தை பிடித்துவிடும் என்று ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே பல முறை கூறிவிட்டார். இதுதான் கடைசியான வாய்ப்பாக ஓபிஎஸ் அவர்கள் கருதுகிறார். ஒன்று, இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம், இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிடுவோம். இதற்கு பதில்கள் அளித்த ஓபிஎஸ் அவர்களின் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்குத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் ஒன்று கூறியுள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலேயே அதிமுகவில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளையும் தெரிவித்திருக்கிறார்.